கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோவளம் போயிருந்தோம். ஸோ அங்கே வந்து பார்க்க சிறப்பாக வந்து இல்லை, ஆலிமலைக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து உனக்கு சிலையை காட்டிட்டோம்னா அந்த ஸ்பெஷல் இருக்காது. ஸோ உங்களுக்கு பக்கத்தில் போய் காட்டுறேன் கைஸ். காக்கும் தெரிஞ்சு. ஸோ கைஸ் ஃபைனலி நம்ம ஆலிமலையும் வந்துட்டோம். ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம நிற்கிறது எல்லாமே 5 minutes 2 minutes தான். ஸோ இங்கே தான் இப்போ வந்து 10 minutes இருக்கும். பாருங்க கைஸ், பப்ளிக் பிளேஸில் எப்படி நிற்கிறான்னு பாருங்க. ஸோ கைஸ் நம்ம போய் ஃபோட்டோ எடுத்து கொடுத்துட்டு கண்டினியூ பண்ணுறோம் கைஸ். அடுத்த பஸ் இனி நீ செஞ்சது ஸ்டார்ட். ஸோ இவரை பற்றி என்னெல்லாம் தெரியுமோ அதெல்லாம் கீழே கமெண்ட் பண்ணுங்க. இவரை பிடிக்கும்னாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். சிவபெருமானுக்கு நெருக்கமானவர்கள் விதத்தில் எவரும் மஞ்ச மாட்டார்கள். நம்ம எவ்வளோ பாவஞ்சலம் நரலோகத்தில் போய் கூட நம்ம வந்து துன்பப்பட மாட்டோம். அவரை வந்து நம்ம வணங்கிட்டோம்னா நமக்கு வந்து ஒரு நோய் வந்து வரவே வராது. அவரை உண்மையாக வணங்கினா நம்ம வந்து ஒரு இன்னொருத்தவங்கள்ட்ட போய் உதவின்னு ஒன்று கேட்க மாட்டோம். எந்த நாளும் நமக்கு வந்து ஒரு துன்பம் இல்லாமல் ஒரு இன்பமாக நம்ம வாழலாம். சிவபெருமான உண்மையாக நம்ம மனசார நேசிச்சா அவரை வந்து நம்ம மண்டாடினா அவர் நம்மளுடைய இதை வந்து கேட்பாரு. ஸோ நம்ம உண்மையாக அவர்கிட்ட எல்லாருமே கேட்போம். அவர் நல்ல இது நம்ம எல்லாருமே லைஃப்ல நல்லா. கண்டிப்பாக. ஸோ அருமையாக சொன்னார். ஸோ அண்ணனோட ஸ்பீச் பிடிச்சிருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க கைஸ். ஸோ அப்படியே சொன்னேன். ஆக்சுவலி இதுலேயே ஒரு கருத்து நான் இதுலேயே வந்து இது சொல்லுவேன். ஆக்சுவலாக ஒரு கிறிஸ்டின் இருந்தாலும் ஹிந்துஸையும் பற்றி. ஆமாம் கைஸ், அது ஒரு பெரிய ஹைலைட். இது என்ன ஹைலைட்னா அண்ணன் பெரிய ஒரு கிறிஸ்டின். நான் ஆக்சுவலி வந்து ஃபுல்லாகவே கிறிஸ்டின் தான். எனக்கு ஹிந்துஸ்லேயும் முஸ்லீம் எல்லா தெய்வங்களையும் பற்றி எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டு. அதனால ஒவ்வொரு தெய்வங்களை பற்றி படிச்சிருக்கேன். ஸோ எல்லா தெய்வங்களும் உண்மைதான். ஸோ அதே மாதிரி நம்ம ஹிந்துஸ் எடுத்து பார்த்தா சிவபெருமான் அவரும் வந்து ரியல் தான். ஸோ எல்லாருமே நல்லபடியாக இருப்போம். எல்லாம் மதம் விட்டு நம்ம எல்லாருமே ஒரு ஒற்றுமையாக வாழுவோம். கண்டிப்பாக கைஸ். பாப்பா ஒரு ஃபோட்டோ கொடுத்தா கைஸ், நமக்கு ஒரு போஸ்ட் கொடுத்தா. துமை ஸ்தலம் விட பாலக்காடு. ஸோ கைஸ் பாலக்காடுலேருந்து வந்திருக்காங்க. துமை கியூட். பெரிய கோயில் மாதிரிலாம் தெரியாது, சிம்பிளாக தெரியும். ஆனால் நல்லா இருக்கும் கைஸ். ஸோ ஒரு பீஸ்ஃபுல்லான பிளேஸு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பீச் வேறு பக்கத்தில் நல்லா பீச் காற்று